குட் மார்னிங் மை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? எங்க அம்மா கிளம்பி ஊருக்கு கூப்பிடுறாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டு வாங்க சுத்தி இருந்தாங்க. ஓகே, ஊருக்கு காசு கொடுத்துட்டு இட்லி சப்பாத்தி எல்லாம் இருக்குது. சாப்பிடு எதுவும் பை பத்ரா. ஓகே, அமுச்சு கொடுத்துட்டோம். கேட் மூடுற வேலை கொடுத்துருந்தாங்க. கேட் மூடிட்டு நான் வேற டைம்ல போறேன். ஏன்னா அது ஒரு நம்ம என்ன நோண்டி வேலை பண்ணலாம் தோணும். இப்போ நம்மளே நோண்டி வேலையாகிறோம். லிட்ரலி ஹெல்த் பேக்கில் போயிட்டு இருக்கு. நேற்று ட்ரீட்மெண்ட் போனாங்க. ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு வேற கொடுக்கணும். ஸோ அது வேற போகணும். இந்த மிஷினை செல்ல போட்டு வேலை தேடம் பார்க்கணும். அதனால தான் ஏன் என்னமோ வந்து நானும் அவங்ககிட்ட ஆனேட்டா ஸ்காட் ஆன் எஸ்டிஎஸ் இல்லை. நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணோம். இந்த மிஷின் பெஸ்ட்டாக எதுவும் இல்லை. அமுக்குனீங்கன்னா ஆஃப், அமுக்குனீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன்னா கப் வச்சுன்னா கப்போட வெயிட் வரும். கீ நார்மல் தேடும். நார்மல் தேடுறதுக்கு நம்ம இப்போ நமக்கு தேவையாகிறது இதுக்குள்ள போட்டு கிராம் பார்த்துக்கலாம். பாருங்க, 10 கிராம் 90 கிராம் ஆயிடுச்சு. 10 ரூபா 10 கிராமா பர்ஃபெக்டா கிராம் கணக்குல பண்ணி எஸ்டிஆர் சைஸ்ல டிரான்ஸ்ஃபர் ரிகவரி ஆகும். எஸ்டிஆர் ரிகவரி ஆகும். நான் போடும்போது எல்லாம் போட்டு ஆன் பண்ணும்போது எல்லாம் 10 கிராம் ஆகுது. ஆன் பண்ணிட்ட பிறகு 12 கிராம் ஆகுது. அது எப்படின்னு இப்போ 10 கிராம் ஆயிடுச்சா? திரும்பி நம்ம இதுக்குள்ள போகணும். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் போட்டு எடுத்து அப்படியே அவனையும் செய்ய நார்மலைஸ் பண்ணி நார்மல் ஆகிட்டா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கலந்து 10 நிமிஷம் ஊற விட்டு வெல்கம் பேக். ஓகே லெஜெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெடி ஆயிட்டோம். இப்போ வந்துட்டு மம்மி ஏதோ செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்கணுமா இருக்குது. என்னடா சார் பிளட் டெஸ்ட்னா ஃபார் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட். நீடில் போடுறதுக்கு முன்னாடி அவங்க பிளட் செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சிபிசி ஹெச்ஐவி என்ன நிறைய எல்லாம் கேட்டிருந்தேன். ஸோ தட் இப்பதான் போய் பண்ணோம். போய் பிளட் செக் பண்ணிட்டு வரணும். அந்த பக்கத்துல ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்காங்க வீட்டுக்கிட்ட. அந்த சவுண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வரும். அவங்க அந்த ட்ரில்லிங் அது இதுன்னு எல்லாம் போடுறது. நம்ம வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தவா சொல்ல முடியும். அவனும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையா? கரெக்டா? நம்ம இப்போதைக்கு அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. அதனால நம்ம சொல்லவும் முடியும். சொன்னா கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா நான் சாப்பிடுறதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு என்கிட்ட இப்போ ஒருத்தர் சொன்னா நான் கொஞ்சம் இருக்கும் போது பேசிட்டு நான் அந்த உடனே ஒரு கால் வந்துச்சு. அந்த கால்ல என்ன சொன்னாங்க, அந்த கால்ல அவன் என்ன கேக்குறான்னா, அவன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணானா, அவன் கூட வேலை செஞ்ச பொண்ணா பாக்க நல்லா இருந்ததா, அவகிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணான் பேச. அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டானா. அதுக்கப்புறமா யாருக்கிட்ட இருந்தா ஒரு கான்டாக்ட் வாங்கி அவகிட்ட பேசியிருக்கான். பேசியதுக்கு கூட வேலை செஞ்சவங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியல. எனக்கும் பேசியிருக்காங்க. அவங்களும் பேசியிருந்துக்கு ரொம்ப பையன் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இதுன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். ப்ரொபோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நார்மலா அப்படியே அவங்களும் எதுவும் பதில் எல்லாம் சொல்லாம விட்டுக்கிறாங்க. இவனும் இது பண்ணிருந்திருக்கான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திரும்பி போன் பண்ணி இந்த மாதிரி என்னாச்சு, என்னோட அப்ளிகேஷன் போட்டாரு, ஏதோ வேலைக்கு போட்ட மாதிரி. ஏன் இதை நான் அவன் மேல அவ்வளவு காண்டா வரேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ளிகேஷன் போட்ட மாதிரி அப்ளிகேஷன் போயிட்டேன் சொல்லி கேக்குறான். ஓகேவா? சரி, அந்த பொண்ணு வந்துட்டு இல்ல நான் கமிட்டடு, அது நான் எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு ஏதோ சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் அவங்கள பேச மாட்டேன் அது இது. அது வந்துட்டு இல்ல கமிட்டடெல்லாம் இல்ல, ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பேர் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இதாகுது. அவங்க கிட்ட எல்லாம் நான் அப்படி பேச முடியுமா? நான் அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அதுக்கு இவன் திரும்பி இது பண்ணிருக்கான். அவன் சொன்ன பிரகாரம் அந்த பொண்ணு வந்துட்டு இஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் ஹிம் இன் அ குட் வே. இவன் ஸ்டாக்கிங் பண்றான். எங்க அதான் சொல்றேன், இல்ல ஸ்டாக்கிங் எல்லாம் பண்ணல, பேசதான் ட்ரை பண்ண. அது கேட்டிருக்க, அதோட நம்பர் எப்படி கிடைச்சிச்சு அது இதுன்னு. இவன் திரும்பி அதுக்கு ஏதோ உள்ட்டி. நான் தான் சொன்னேன், நீ ஸ்டாக்கிங் பண்ணின்னு இருக்க, இது ரொம்ப தப்பு,
இதெல்லாம் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு விட்டுறா. எனக்கு என்ன புரியலன்னா, அவனுக்கே இப்போ அவ்வளவு இதுல லாக் ஆயிட்டு, அவ்வளவு பிரச்சனைகள்ல லாக் ஆகி, அவ்வளவு இதுல லாக் ஆகி சுத்தின்னு இருக்கான் அவன் பண்ணி வச்சிருக்க வேலைக்கு. இது வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் தான் ஒண்ணு பண்ணிக்கின்னு அவசரப்படுறதுக்கோசரம் பாத்துருக்கான். நம்ம என்ன பண்ணலாம்? என்ன எனக்கு புரியல. அவனோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லணும்னா பயங்கரமா இருக்கு. அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் பர்சனல் டாக்ஸ் வித் அஸ். இதுவே பர்சனல் டாக்ஸ் தான். ஆனாலும் எனக்கு இதுக்கு யாருன்னா விட சொல்லி இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்ன்றது எனக்கு தெரியல. இதோட இது ஒரு இந்த மாதிரி எனக்கு ஒரு 10வது லவ் ஸ்டோரி சொல்லியிருக்கான். இந்த 10 லவ் ஸ்டோரியிலேயே அவன் ஸ்டாக்கிங் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. ஆனா என்ன ஒன்னா பையன் டீப்பால ஸ்டாக்கிங் பண்ண மாட்டான், அவ்வளவுலாம் பண்ண மாட்டான் பையன். அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. வெறும் இந்த மேல விட்டோமா, இந்த மாதிரி மேல அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவோம். இந்த டீப்பா அப்படியே பின்னாடியே சுத்தி இது பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டான். பண்ணா சரியா ஏத்துவாங்க அவங்க வீட்டுலன்னு தெரியும். நான் பாக்குறதும் அவங்க வீட்டுல யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியாது. வேறா, நான் உனக்கே டைரக்டா சொல்றேன், நீ பண்றது ஸ்டாக்கிங் பண்றது தப்பு. அதனால பண்ணாத. எனக்கு இப்போ சந்தேகமா இருக்கு, நான் சொல்றது தப்பா இல்ல அவன் சொல்லிருந்து தப்பா? என்ன அந்த விஷயத்த யார் கரெக்டா புரிஞ்சுக்கினாங்க? எனக்கே எனக்கே சூனோல சுத்தின்னு இருக்கிறேன். சூனோல இந்த குழப்பத்தை வேற தூக்கி தலைகுள்ள போட்டு போறான்னு முடியல. இந்த கழுத்துக்கு அந்த இது இருக்கு இல்லைங்களா, சப்போர்ட், அது போட்டு எடுத்தா பயங்கரமா வலிக்குது. அது எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அதை எடுத்துட்ட பிறகு பயங்கரமா வலி வந்து, ஆனாலும் வலி இருக்குங்க. இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்லன்ற ஃபீல்ல வலி இருக்கு. ஆனா அது போட்டுன்னு இருக்கும் போது ஒரு மாதிரி இரிட்டேஷன்ல இருக்கு. நான் இப்ப அது போட்டா வேணாம்ன்றது டிசிஷன்லயே இருக்கேன். நான் இப்போ இன்னும் பெல்ட் போடல இடுப்புக்கு, அது போட்டே போடணும். சரி சாப்பிட்டு போடலாம், சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை போடாம இருக்கேன். எஸ்டிஆர் ஸ்டைல்ல ரிகவரி ஆயா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அதான் எஸ்டிஆர் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யும். எஸ்டிஆர் கண்ணில் படணும். எஸ்டிஆர் ஸ்டைல்ல ரிகவரி ஆயே ஆகுறோம், மிஸ்ஸே இல்ல. எஸ்டிஆரோட அந்த ரிகவரியோட வீடியோ பார்க்கும்போது நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ அந்த சண்டையில நான் இருந்தேன். I'll do or no, but I was inside the war. History will speak with history will speak. I will think the fucking is. Okay, legends. நம்ம இப்போ போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வருவோம். போயிட்டு ஃபர்ஸ்ட் பிளட் செக் கொடுத்துட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டு வந்துருவோம். பிசியோ ட்ரீட்மெண்ட் நேற்றே போல, இன்னைக்கும் நான் போக மாட்டேன் விட்டா. அதனால ரெண்டுத்தையும் முடிச்சுன்னு ஒரேடியா வந்துருவோம். வெளியே போயிட்டு எனக்கு என்னமோ ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி வேடாக தனியா போய் ஷூட் பண்றது அதே நான் சொல்லியிருப்பேன். நான் முடிஞ்ச அளவுக்கு I'll try to cover everything. பிளஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவங்க அலோவ் பண்றது டவுட் தான் எனக்கும். அதனால ஆக்சுவலா நான் கழுத்து பேண்ட் போடாம தான் போலான்னுங்கிறேன். ஏன்னா கழுத்து பேண்ட் போட்டு எடுத்தாலே நோவு வருது ஜாஸ்தி. வலிக்கிறான் இதெல்லாம். அடிபடாதீங்கடா தம்பிங்களா, முதுகுக்கு அடிபட வச்சுக்கினீங்கன்னா பயங்கரமா வலி வருது. வாங்கல ஜீன்ஸ் போலாம், போயிட்டு ரத்த சோதனைக்கு கொடுத்துட்டு அடுத்தது சந்திப்போம். பிளட் செக் பண்ணி முடிச்சாச்சு. இதோ சரிதா, ஈவினிங் ரிப்போர்ட்ஸ் வருமா? சரி வாங்க நம்ம போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். பயங்கரமா வெயில் அடிக்குது, நமக்கு வெளியவே வராதுனால மத்தியான டைம்ல வெயில் எப்படி அடிக்குதுன்னே தெரியல. வாங்க. பட்டுக்குன்னா இதெல்லாம் ரோதனை இருக்குது. அடிபட்டாலும் கையில காசு இல்லைன்னா ரொம்ப ரோதனை. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சுக்கிறாங்க. இதுதான் ஆப்ஷன். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. பில் ஃபார் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போயிட்டு இருக்க பாத்திருப்பீங்க. அது வெறும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறது மட்டும் தான் பாத்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரேடியேஷனு அந்த இதுல அந்த மிஷின்ஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா அந்த இது மிஷின் வச்சு தைக்கிறது எல்லாம் இருந்திருக்கும். ட்ரீட்மெண்ட் முடிச்சுன்னா அந்த மெட்ரோல ட்ரெயினர் கொஞ்சம் மேல போயிட்டு இருக்கேன். ஷோல்டர் எல்லாம் பயங்கரமா வலிக்கிறான். அவங்ககிட்ட கேட்டேன் இந்த பெல்ட் கழுத்தது ஓகே, நோ ஜாஸ்தி வந்துச்சுன்னா போடாது. இதுக்கு காரணம் இங்க போட்டிருக்க பெல்ட். வாங்க போலாம். இங்கதான் ஐக்கியமா இருக்குது. வந்துட்டோம், ரீச் ஆயிட்டோம். பாவம் பையன் ஃபுல் டஸ்ட் ஆயிக்கிறான் வண்டி. வெயிட் லாஸ் பண்ணும் போது இருக்கிற பெரிய பஞ்சாயத்து என்ன சாப்பிடுறதுன்றது. பசி எடுக்கு, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. நம்ம இப்போ போயே போனோம், அக்யூபஞ்சர் டாக்டர் கிட்ட வர போனோம். நம்ம அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு நீடல் எல்லாம் வேற போட்டுருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா போட்டு நீடல் எல்லாம் போட்டு லாக் பண்ணி இது பண்ணி விட்டாங்க. அதனால எல்லாம் ஃபுல் டயர்ட் ஆயிட்டு இருக்கு. I'll catch you back tomorrow. Bye bye. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும். Stay tuned. Good night.